ஆறு, விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். ஜஸ்ட் இமேஜின் இந்த இடத்துல ஒரு பார்பர் ஷாப் இருக்குது. அந்த பார்பர் ஷாப்பில் அந்த பார்பருக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. யாரெல்லாம் அவங்களே வந்து ஷேவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த பார்பர் வந்து ஷேவ் பண்ணி விட மாட்டேன்ட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் அவங்களே ஷேவ் பண்ணிக்க மாட்டாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்பர் வந்து ஷேவ் பண்ணி விடுவார். இது ஒரு கண்டிஷன். இந்த 2 கண்டிஷன் இருக்குங்களா? இப்போ அந்த பார்பரு அவருக்கு ஷேவ் பண்ணிக்கணும் அப்படின்னா அவரால் ஷேவ் பண்ணிக்க முடியுமா முடியாதா? இதுக்கு காரணம் முடியாது. அந்த பார்பர் எப்படி அவருக்கு அவரே ஷேவ் பண்ணிக்க முடியும்? அவரோட கண்டிஷன் என்ன? யாரெல்லாம் வந்து அவங்களே ஷேவ் பண்ணிக்க மாட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஷேவ் பண்ணி விடுவாங்கன்றது கண்டிஷன். சரிங்களா? இப்போ இவரே ஷேவ் பண்ணிக்கிட்டானா இவர் வந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் பார்பர். இவர் எப்படி இவரே ஷேவ் பண்ணிக்க முடியும்? ஹியர் கம்ஸ் த பார்பர் பாராடாக்ஸ். வாட் இஃப் ஹி இஸ் நாட் செல்ஃப் ஷேவ்ட்? அவருக்கு அவரே ஷேவ் பண்ணிக்கலனா அப்போ அவர் வந்து ஷேவிங் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் ரூல் படி வந்து அவருக்கு அவரே ஷேவ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ரூல். எப்படி பண்ண முடியும்? இதுதாங்க பார்பர் பாராடாக்ஸ். இதை வந்து நம்மளால சால்வே பண்ண முடியாது. ஒரு சைடு ஒரு லாஜிக் கொடுத்துருக்காங்க, ஆனால் இன்னொரு சைடு அந்த லாஜிக்கை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு லாஜிக் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பார்பர் பாராடாக்ஸோடைய லாஜிக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 5 வேஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வே என்னென்னா அந்த பார்பர் வந்து அவருக்கு அவரே வந்து ஷேவ் பண்ணிக்கணும், விச் இஸ் நாட் பாசிபிள். செகண்ட் லாஜிக் என்னென்னா இவர் வந்து இன்னொரு பார்பர் ஷாப்பை தேடி அங்கே போய் அங்கே இவரே ஷேவ் பண்ணிக்கணும். மூணாவது வழி என்னென்னா ஒரு அசிஸ்டண்ட்டை பார்பர் கிட்டே வச்சுக்கிட்டு இவர் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஷேவிங் பண்ணிக்கணும். இது 3வது வழி. 4வது வழி என்னென்னா வீக்லி 2 டேஸ் வந்து சலூனுக்கு லீவ் விடுவாங்க. என்னென்ன டேஸ்னால் டியூஸ்டே, ஃப்ரைடே. இந்த 2 டேஸ் வந்து லீவ். அந்த லீவ் டைமில் அந்த ஊரில் இருக்கிற எல்லா பார்பர்ஸும் வந்து கிராஸ் செக்ஷனாக வந்து அவங்களே ஷேவ் பண்ணிக்கணும். இது ஒரு வழி. நெக்ஸ்ட்டு 5வது வழி என்னென்னா அவங்க வந்து ஷேவிங்கே பண்ணிக்கக்கூடாது. அப்படியே பியர்டை க்ரோத் பண்ணிக்கிட்டே போகணும், ஹேரும் க்ரோத் பண்ணிக்கிட்டே போகணும். ஒன்றா சால்வ் பண்ணணும்னா இந்த பார்பர்ஸ் பாராடாக்ஸை இந்த 5 வழியில் தான் சால்வ் பண்ண முடியும், இல்லைனா சால்வே பண்ண முடியாது. அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இல்லை கண்டென்ட்ஸை பற்றி பேசணும்னா இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறமேல்ட்டு என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். பை.